பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம தனுசு ராசிய பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஒரு கிரகத்த பத்தி நம்ம கிரகத்தினுடைய கலர் வண்ணங்கள பத்தி பேசுவோம். இந்த வண்ணங்கள் நான் குருவுக்கு இண்டிகோ கலர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். அது இண்டிகோ கலர் விரிவாக்கம், ஆளுமை அந்த மாரி ஒரு விஷயம் அப்படிங்கிறத மாரி பார்த்துருக்கேன். அதேபோல் இந்த தனுசு ராசிக்குள்ள குரு எல்லோ கலர். எல்லோ கலர் எப்படி பார்த்தீங்கன்னா, புதிதான உயிர்களை துவக்க அப்படிங்கிறது மாதிரி அர்த்தம். புதியதான துவக்கம் அப்படிங்கிறது புதிதான மாணவர்களை துவக்கக்கூடியது, புதிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே அவங்க ஒரு கிரியேட்டிவிட்டி, புதுசா உருவாக்கக்கூடிய சிந்தனைகள். புதுசா எல்லாரும் ஒரு வழியில போவாங்கன்னா இவங்க மட்டும் இன்னொரு வழியில போய் அதை பற்றி ஆய்வுகள் செய்து அதுல நிறைய வெற்றிகளும் அவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி புதிய சிந்தனைகளை பற்றி பேசுவதும், மற்றவங்களுக்கு புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுப்பதும், எல்லாருடைய நெகட்டிவையும் அப்சர்வ் பண்ணி ஒரு திறன் வாய்ந்தவர்களும் இவங்க தான். இவங்க சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டா இருக்கும். அது எல்லாமே இந்த குரு காரகத்துவம் பெற்றவர்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும். அதாவது மஞ்சள் நிறம் விரும்புபவர்கள். இந்த மஞ்சள் நிறம் விரும்புபவர்கள் பொதுவாக பாசிட்டிவ் எனர்ஜி எக்கச்சக்கமாக இருக்கும். இவங்க கிட்ட யார் சேர்றாங்களோ அவங்களும் ஃபுல்லா அவங்களுடைய நெகட்டிவ்லாம் மறைஞ்சு பாசிட்டிவாக மாறக்கூடியவர்கள். நல்லா கைட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த எல்லோ கலர் விரும்புபவர்கள். இவர்கள் குருவுடைய தன்மை தான். இண்டிகோ கலர் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி வேற அவங்களுடைய குணநலங்கள் ஒரு மாதிரியும், எல்லோ கலர் பிடிக்கிறவங்களுடைய குணநலங்கள் இந்த மாதிரி. அதனால இவங்க கிட்ட நம்ம சேரும்போது பாசிட்டிவான விஷயங்களும், எனர்ஜெட்டிக்கான அனுபவபூர்வமான விஷயங்களும், இவங்களுக்கு கூடிய எனர்ஜெட்டிக்குங்கிறத விட புதிதான உயிராற்றல் சக்தியை உருவாக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். எப்பவுமே அம்மியில அரைக்கும் போது அது நிறைய ஹார்ட் ஒர்க் எனர்ஜி கொடுக்குறோம். அதே இது மிக்சியில ஸ்மார்ட்டா அரைக்கிறோம். நம்ம நாலேஜை ரொம்ப பயன்படுத்தி அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டா எடுத்துட்டு போறக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு, குரு தன்மை உடையவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப தனுசு ராசியினுடைய வண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுக்க போறோம். இந்த வண்ணங்கள் ஊதா நிற வண்ணத்துக்குரியதாக எடுத்துக்கிறோம். ஊதா நிறத்துக்குரியதாக இருப்போம். ஊதா நிறம் இது நீல வண்ணம் கலந்த ஒரு கலவையாக இருக்கு. நீலம், பச்சை, ப்ளூ இதெல்லாமே ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒரு ஊதா வண்ணம். இந்த ஊதா வண்ணம் ஊதா வண்ணம் மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு எல்லோ கலரும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள், ஊதா இது ரெண்டும் தனுசு ராசிக்குரிய வண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த உடைகளை நீங்க உடுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்களை உருவாக்கக்கூடியவர்கள். ஆக்கப்பூர்வமானவர்கள் மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமானவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்க தான் அப்படிங்கிறது. நம்ம ஆக்கப்பூர்வமா இருக்கிறத விட மற்றவங்களையும் ஆக்கப்பூர்வமாக உருவாக்கக்கூடிய முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்க ஞானத்தினுடைய சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அதனால தனுசு ராசிக்காரர்கள் எல்லோவும் ஊதாம் இருக்கிறவர்கள் இந்த தன்மையில் இருப்பாங்க. இதை நீங்க உடைகளாக போடும்போது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண் பார்வையில் அடிக்கடி உங்க கண்ணுல பாக்குற மாதிரி உள்ள கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பல் நிற கலரே அதிகமாக கண்ணால பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த சாம்பல் நிற கலர் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சாம்பல் கலர் என்னன்னா, அதாவது யானை உடைய கலர், யானை கலரும்பாங்க. சாம்பல் கலரை யானை கலர் அப்படிம்பாங்க. ஏன் யானை கலர் அப்படிம்பாங்க? யானை குரு காரகத்துவம், அங்க குரு நீச்சம். அந்த கலரை அதிகமாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வலிமையான ஒரு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு குடும்ப விஷயத்தில் நிறைய குழப்பங்கள் உருவாகக்கூடிய இருக்கிற இடத்துல இந்த சாம்பல் கலர் உங்களுக்கு காலை சொன்னா அந்த சாம்பல் நிற வண்ணத்தை பார்க்கும்போது அந்த குழப்பங்கள் நீங்கிரும். இன்னைக்கு என்ன நடக்க போகுது, என்ன செய்யணும், என்ன வருமானத்துக்காக நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த சாம்பல் கலர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பல் நிறம் பிடித்தவர்கள் கண்டிப்பாக அந்த தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் இருப்பாங்க. யாராச்சும் குடும்பத்தில் ஒருத்தர் இருப்பாங்க சாம்பல் கலர் மேல ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறவங்க. ஆனா தனுசு ராசிக்காரர்கள் பார்வைக்கு சாம்பல் நிற பார்வையை பார்த்துக்கோங்க, உங்க கண்ணால் பாக்குறது. அதே போல் உங்க வீட்டில் சாம்பல் நிறம், அதாவது யானை கலர் விரும்பக்கூடிய, யானை கருப்பு கிடையாது, கருப்பு மாதிரி ஒரு சாம்பல் நிற கலர், ஒரு ஃபேடான ஒரு இது மாதிரி இருக்கும். அதாவது சிமெண்ட் கலரும்பாங்க. அந்த தன்மை உடையவர்கள் உங்க வீட்டுல கண்டிப்பாக யாராச்சும் இருப்பாங்க. அதனால இந்த தன்மை உடையவர்கள் ரொம்ப பலசாலியாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொன்றும் ஃபேஸ் பண்ணி அதை சக்சஸ் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால நீங்க சாம்பல் நிற கலர்களை பயன்படுத்துவது கண்ணால் பார்ப்பதில் பயன்படுத்தலாம்.
உங்களுடைய மகாலட்சுமி அம்சம் உங்க கால் பாதத்தை தொடும் கலர் வந்து பாத்தீங்கன்னா அடர் கருப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கருப்புல வந்து அடர் கருப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்ட செம்மண் கலர்ல எடுக்கலாம். செம்மண் கலரு இல்லாட்ட பொடி கலர். இந்த கலர்களை நீங்க வந்து கால் பாதத்தில் போடுவதாக போட்டா செருப்பாக போட்டால் உங்களுக்கு வாழ்வில் மகாலட்சுமி அம்சம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது. அதனால வாழ்வில் மகாலட்சுமி அம்சம் வரணும்னா இந்த கலர்களை பயன்படுத்தி இந்த வண்ணங்களை யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. அதாவது அடர் கருப்பு, செம்மண் கலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கலர்களை வந்து நீங்க யாருக்குமே தானம் கொடுத்து யாருக்கும் இது பண்ணீங்கன்னா உங்கள் செல்வ நிலை மாறிடும். இது உங்களுடன் தங்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காகவே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கலர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வரும். இந்த ஒவ்வொரு கலர் விஷயங்கள் நம்ம பேசும்போது நிறைய மாற்றங்கள், வெற்றிகளை நோக்கிய பயணத்துக்காகவே பேச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நான் என்னுடைய மாணவர்களிடம் இதை பற்றி ஆய்வுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் இது. ஒவ்வொரு மாணவர்கள் சொன்ன நோட்ஸை வச்சுதான் நான் அந்த கலர் வண்ணங்களுடைய தன்மையை பத்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த தன்மைகள் உங்க லைஃப்ல எவ்வளவு மாற்றங்கள் கொடுக்குதுங்கிறத பாருங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வெற்றியும் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு உதவுவதாக இருக்கும். அதனால வளர்ச்சியின் முக்கிய பங்காக இந்த வண்ணங்கள் உங்கள் வாழ்வை என்றும் தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.